வணக்கம். நான் மகேந்திரன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேஷன், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மொபைல் டெக்னாலஜி, சேட்டிலைட், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஐஓடி, ஸ்மார்ட் டிவைசஸ், இந்த மாதிரி படிக்கணும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது படிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும். அப்புறம் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகலாம், எம்படட் இன்ஜினியர், ஓகேங்களா, கம்யூனிகேஷன் இன்ஜினியர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அவைலபிளாக இருக்குது. இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலைவாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் போகலாம். ஐடி டெவலப்பர் ஆகலாம், ஐஓடி டெவலப்பர் ஆக முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பியூராக உங்களுக்கு பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் தான். வரும் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா 6Gலேருந்து 5Gலேருந்து 6G போகும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போது ஏஐடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் அதிகமாகும்போது அப்புறம் ரோபோட்டிக்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்போது இசிஇ படித்த என்ஜினியரோட நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போனா வைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் இசிஇ டிபார்ட்மெண்ட் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய ரெஃபரன்ஸ் மூலமாக மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் கன்செஷன் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ணி கொடுக்குறேன். கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னை கால் பண்ணுங்கள்.